சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுதான் தொடங்கி இருக்கிறது. முதலமைச்சர் வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய 3 பேர் இன்றைக்கே தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். முதலில் நாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய வேட்புமனு தாக்கலை பார்த்தோம். அதற்கு பிறகு தாவேக தலைவர் விஜயும் வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் அங்கு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய சீமான் தற்போது காரைக்குடியில் தான் களம் காணும் காரைக்குடி தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். தான் போட்டியிடும் காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாசர் இணைந்திருக்கிறார். நாசர், என்ன விவரம்? திலகவதி, காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடுகிறார். அவர் தனது வேட்புமனுவை தாக்க இன்று தேவட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வருகை தந்துள்ளார். அந்த பாரம்பரியெல்லாம் சில்லப்பணி விடுத்ததுக்கு அப்புறம் நாமினேஷன் தாக்கல் பண்ண உள்ளார் திலகவதி. காரைக்குடி தொகுதியை சீமான் அவர்கள் தெரிவு செய்ய என்ன காரணம்? அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி இருக்கு? அவர் சிவகங்கை மாவட்டத்துக்கு அவருடைய சொந்த மாவட்டம். அது இளையாங்குடி அருகில் தான் அவருடைய சொந்த ஊர் இருக்கிறது. அதனால அவர் சிவகங்கை மாவட்டத்தை அவர் எப்பவுமே விரும்புவார். போன தடவை சிவகங்கை மாவட்டத்தில் தான் அவர் நிக்கலாம். அதாவது சட்டமன்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் சிவகங்கை தொகுதியை தான் தேர்ந்தெடுத்து இருந்தாரு. ஆனா ஒரு சில காரணங்களால அவரால் அவர் நிக்க முடியல. அதனால இந்த தடவை சொந்த மண்ணில் நிக்கணும்னா அவர் ஏற்கனவே முடிவெடுத்த அவருடைய பரப்புரைகள் தான் அதான் சொல்லி தந்தாரு. தற்போது அவர் காரைக்குடி தொகுதியை உறுதி பண்ணியிருக்கிறது. காரைக்குடி மக்களும் அவர் நிக்க வேண்டும் என்ற விருப்பம் கொடுத்ததுனால அவர் காரைக்குடி தொகுதியை தேர்ந்தெடுத்தார். திலகவதி, பொதுவாக இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு 4 முனை போட்டி இருக்கக்கூடியதாக அரசியல் நோக்கர்கள் பார்க்கிறார்கள். அந்த வகையில திமுக கூட்டணி சார்பாக, அதிமுக கூட்டணி சார்பாக, தாவேக சார்பாக காரைக்குடியில் களம் காண்பவர்கள் யார் யார்? அங்க போட்டி எவ்வாறு இருக்கிறது? அதாவது திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாங்குடி, அவர் இப்ப சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாரு. அவர் மாங்குடியை போட்டிடுறாரு. அவருக்கே மீண்டும் சீட்டு கொடுத்திருக்காங்க. தாவேக சார்பில் டாக்டர் பிரபு என்பவர் அவர் ஏற்கனவே தேர்தல் பணியை துவக்கி வச்சவர். அவர் கிழக்கு மாவட்ட செயலராக இருந்து வர்றாரு. அவரும் அவர் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கிடைத்து அவரும் போட்டியிடுறாரு. அதே போல அமமுகவை சேர்ந்த தேர்கோகி பாண்டி என்பவரும் அந்த தேர்தலில் போட்டியிடாரு. அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலையும் 2021 சட்டமன்ற தேர்தலும் போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர். இப்ப அவர் போன தடவை கட்சிராஜா நிக்கும் போது இவரும் பிரிஞ்சு இருந்ததுனால 2 பேருக்கும் வாக்குகள் பிரிந்து அந்த வெற்றி வாய்ப்பை மாங்குடி பெற்றாரு. இப்ப இந்த சமயம் அமமுகவும் பாஜகவும் இணைந்து அந்த போட்டியை சந்திக்கிறாங்க. அதனால இவருடைய வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு இவர் முழு நம்பிக்கையில் இருக்கிறாரு. ஆக மொத்தம் 4 முனை போட்டி இங்கு தீவிரமாக, அதாவது சீமான் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தும் இந்த 4 முனை போட்டி இங்கு காரைக்குடியில ஒரு கடுமையான ஒரு போட்டியாக நிறைவு வருகிறது. திலகவதி, தனது சொந்த மாவட்டம், அதே போல தான் சொந்த ஊர் காரைக்குடி, அதனால் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து அது முதலமைச்சர் வேட்பாளர் முகமாக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் அங்கே களம் காண்கிறார். அதற்கான வேட்புமனு தாக்கலையும் இன்று அவர் செய்திருக்கிறார். காரைக்குடி மக்களுக்கான அவருடைய வாக்குறுதிகள் என்னவாக இருந்தது? நாசர், அவருக்கு வாக்குறுதி என்பது அது ஒரு அப்பட்டமான பொய். வாக்குறுதியை நான் கொடுக்க மாட்டேன், ஆனால் மக்களுக்கு நான் செய்வேன். அதாவது மண்வளம், மழைவளம், நீர்வளம் சார்ந்து உள்ள விஷயங்களை நான் மக்களுக்காக செய்வேன். மக்களுடைய தேவைகளை, மருத்துவ தேவை, மற்றபடி கல்வி தேவை எல்லாம் நான் இலவசமாக கொடுப்பேன். நான் ஒருவன் ஜெயித்து வந்தாலே நான் மற்ற விஷயங்களை எல்லாம் நானே பார்த்துக் கொள்வேன். என்னை அனைவரும் சேர்ந்து என்னை முதலமைச்சர் ஆக்கினால் நான் இந்த மண்வளம், மழை வளத்தை, நீர்வளத்தை நான் மிகப்பெரிய லெவலில் கொண்டு இந்த தமிழ்நாட்டையே ஒரு மிகப்பெரிய சிங்கப்பூர் மாநிலமாக மாற்றுவேன். எனக்கு ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் என்று அவர் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு. எனக்கு இந்த தலையை வாய்ப்பு கொடுத்தால் நான் சொன்னபடி நடந்து கொள்வேன். எனக்கு நீங்கள் ஒரு முறை வாக்களித்து என்னை தேர்ந்தெடுங்கள் என்று அவருக்கு செய்தும் இடமெல்லாம் பரப்புரையில் அவர் மக்களிடம் மிகுந்த வேண்டுதலுடன் கேட்டுக்கொண்டுள்ளார். அது மக்களை நான் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இடமுறை வேட்பாளராக
நியமிக்கப்பட்டுள்ள சட்ட விதிகளுக்கும் உட்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடு கொண்டிருக்கிறேன் என்றும் இந்திய நாட்டின் முழுமுதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உயிர்ப்பால் ஊற்றிய என் தாயின் மீதும் அறிவிப்பால் ஊற்றிய என் தாய் தமிழ் மீதும் என் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற என் உயிர் தலைவன் மேதகுவை பிரபாகரன் மீது உறுதியிட்டு ஏற்கிறேன். சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியும் அமையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ் மீதும் தலைவன் மீதும் சூழ வைத்து உறுதித்துள்ளேன். தனது தாய் மற்றும் மனைவியுடன் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். அவர் உறுதிமொழி ஏற்ற காட்சிகளை பார்த்தோம். தான் போட்டியிடும் காரைக்குடி தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் சீமான். தனது மனைவி கயல்விழியை மாற்று வேட்பாளராகவும் அவர் களமிறக்கியிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடி தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தனது தாய் மற்றும் மனைவியுடன் சென்று அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்யும் காட்சிகளை பார்த்தோம். அவர் உறுதிமொழி எடுக்கும் காட்சிகளை பார்த்தோம். தனது மனைவி கயல்விழியை மாற்று வேட்பாளராக நியமித்திருக்கிறார் சீமான். காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இன்று முதலமைச்சர் வேட்பாளர்கள் 3 பேருமே தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். நாம் முதலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ததை பார்த்தோம். அதற்கு பிறகு பெரம்பூர் தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அதனையும் பார்த்தோம். தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தனது மனைவி மற்றும் தாயுடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். மனைவி கயல்விழியை அவர் மாற்று வேட்பாளராக நியமித்திருக்கிறார். காரைக்குடியில் சீமான் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். 2016 கடலூர், 2021 சென்னை திருவொற்றியூரில் போட்டி கண்டவர் இப்போது காரைக்குடி தொகுதியில் வேட்பாளராக களம் காண்கிறார். தனது தாய் மற்றும் மனைவியுடன் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். மாற்று வேட்பாளராக தனது மனைவி கயல்விழியை நியமித்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான்.